உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. இப்போ செக் பண்ணும் பொழுது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன சிக்கனுங்கள்லாம் இருந்தது. பழைய சிக்கன்கள் இப்போ அதாவது காலையில் சமைச்சு வச்ச சிக்கன்கள் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் எடுத்து நாங்கள் இப்போ டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதேமாதிரி பிரியாணியும் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது ஏன்னா பிரியாணி தான் இந்த கடைக்கு நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பழைய கறிகள் அதில் இருந்தது. நாங்கள் ஆராய்ச்சி செக் பண்ணும் பொழுது அது இப்போ எடுத்து நாங்கள் பிரித்து பார்த்தோம். நூலாக வந்துக்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி இது வர்றது வந்து ஆக்சுவலாக பழைய கறிக்கு தான் அந்த மாதிரி வரும். ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கறிகள் எல்லாத்தையுமே நாங்கள் பறிமுதல் பண்ணிட்டோம். இது பறிமுதல் பண்ணிட்டு அந்த கடைகளுக்கு தற்காலிகமாக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கடைக்காரங்களுக்கு எல்லாருமே வந்து நிறைய வடநாட்டுக்கு பசங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹிந்தி தான் தெரியுது, தமிழ் தெரியல. ஸோ கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுனா அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபாஸ்டாக் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய ட்ரைனிங் வந்து உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ட்ரைனிங்க்கு எல்லா பசங்களையும் நாங்கள் வர வச்சிருக்கிறோம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் செக் பண்ணிட்டோம். ஸோ அந்த பார்ட்டில் எங்களுக்கு தொற்று நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த மாதிரி பழைய சிக்கன் மட்டன் சாப்பிட்றப்போ நமக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த ட்ரைனிங்கில் பார்த்தோம்னா இந்த மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், இந்த சாப்பாடு பொருள் எப்படியெல்லாம் கையாளுன்றது அந்த பயிற்சிகள், அது வந்து பேசிக் பயிற்சி. நான் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துறதுக்கு உண்டான அனைத்து பயிற்சிகளையும் நம்ம அந்த ட்ரைனிங்கில் கொடுப்போம். அதை வந்து அவங்க அட்டென்ட் பண்ண சொல்லி நான் இவங்க உடனடியாக நாளைக்கே இந்த பசங்க பூரா அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து தற்காலிகமாக இந்த கடையை வந்து பூட்டி சீல் வச்சோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள பிரபல பிரியாணி கடைக்கு சீல் வைத்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். செய்தியை நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.